26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இப்போலாம் வந்து பூமி பூஜை போடும்போது முதல்ல நம்ம வீட்டில் எல்லாரும் பெரியவங்கலாம் பார்க்கறது அந்த கேலண்டர் எடுத்து வாஸ்து நாள் இந்த மாதத்துலேயோ இந்த வருடத்துலேயோ எங்கே இருக்கு, எத்தனை நாள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்படிதான் இப்போ வரைக்குமே பூமி பூஜை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது சரியா தவறா? பார்க்கவே வேண்டியதில்லை. வாஸ்து நாள் அன்னைக்கு தான் பண்ணணும், வாஸ்து நாள் அன்னைக்கு செஞ்சாதான் சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. அப்படி பண்ணவே முடியாது, பண்ணவும் இல்லை. இந்த மூளை பாதிப்பு வாஸ்துல இந்த பிரச்சனையால அடிக்கடிக்கு வராங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை தான். அப்படின்னா என்ன மூளை பிரச்சனை? வீட்டில் எங்கெங்கள் இடத்துல எல்லாம் தவறான கட்டமைப்புகள் இருக்குதோ, பாதிப்புகள் இருக்குதோ, அதை சரி செய்தால் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் சரியாகும். வடகிழக்கு சரியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய எண்ணங்களை சரிப்படுத்த முடியாது. அதனால தான் வடகிழக்கு படிக்கட்டோ, வடகிழக்கில் வந்து அடைபட்ட அமைப்போ, வடகிழக்கு பொதுச்சுவர் இருக்கிற வீடுகள் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த வீட்டை விட்டு வெளியில் வரவே முடியாது. கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பணம் தேவையளவு பணம் இருக்குது, ஆனால் வீடு கட்ட முடியாது. இதற்கு காரணம் என்ன? அந்த எண்ணங்களை செயல்படுத்த முடியாது. இந்த வாஸ்துங்கிறது எண்ணங்களை செயல்படுத்துறது. வாஸ்து வந்து பணம் தராது அப்படின்னா அந்த குபேர மூலைன்றது எதுக்கு சார்? குபேரனுக்கானது அப்படின்னு சொல்கிறோம். குபேர மூலைன்னா பணம் வந்துடும்லாம் கிடையாது. குபேர மூலையெல்லாம் ஒன்றும் காசு வராது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் வாஸ்து ரீதியாக நிறைய தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ சர்க்குரு வாஸ்து தங்கதுரை அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்றைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வாஸ்து பிரச்சனை இருக்க வீட்டுக்கு என்ன சார் சொல்யூஷன்? நம்ம உடம்பும் தான் வாஸ்து, வீடு தான், வீடும் உடம்பு ஒன்றுட்டோம். அதில் என்ன தப்பு இருக்குதோ அதை சரி செஞ்சால் மட்டும்தான் 100% பலன் எடுக்க முடியும். வேறு என்ன பண்ணாலும் எடுக்கவே முடியாது. நீங்கள் பொதுவாகவே வந்து நம்ம ஒரு உடம்பு இருக்குது, உடம்பில் வந்து ஏதாவது ஒரு காயங்கள் ஏற்படுது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போய் அதை சரி பண்ணால் தான் நீங்கள் வந்து உடம்பு ஆரோக்கியம் அடைய முடியும். நீங்கள் வந்து மேலே வந்து ட்ரெஸ் போட்டுக்குங்க, இல்லை துணியை கட்டிக்கிட்டிங்கன்னா அது சரியாயிருமா? அதே போல் தான் நீங்கள் வீட்டை சுற்றி நீங்கள் இருக்கிறத பூரா நீங்கள் சொல்கிறீங்க. அதனால் எப்படி வாஸ்து பலன் எப்படி வேலை செய்யும்? அப்போ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். மக்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற தகவல்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கணும். அப்புறம் இன்னொரு சிலர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த வாஸ்து நிபுணர்லாம் பயமுறுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. பயமுறுத்தணுங்கிறது எந்த வாஸ்து நிபுணருக்கும் அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இலைமறைக்காயாக ஒரு சில விஷயங்கள் சொல்லணும். ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னோம்னா மக்களுக்கு புரியாது. அப்போ நம்ம வெளிப்படையாக தான் சொல்லணும். இந்த இடத்துல வந்து அக்னி முனையில் ஒரு செப்டிக் டேங்கோ, ஒரு வாழை மரமோ, ஒரு தண்ணீர் கீழ்நிலை தண்ணீர் தொட்டியோ, இல்லை தண்ணீர் தேங்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குறப்ப, அக்னி அப்படிங்கிறது வெப்பம், அதற்கு பக்கத்தில் நீங்கள் வந்து தண்ணிங்கிறது கொடுக்குறப்ப அதற்கு மேலே வெப்பத்து மேலே தண்ணிங்க ஊற்றுறப்போ அது வந்து கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோயை கொடுக்கும். அதனால அந்த இடத்துல நீங்கள் வந்து தண்ணீர் தொட்டிகள் வைக்கிறது, செப்டிக் டேங்கை தவிர்க்கிறோம். இதை நம்ம வாஸ்துவை அறிவியல் பூர்வமாகவும் நிரூபிக்க முடியும், இல்லை வாஸ்துவை வாஸ்துவாகவும் நம்மளால் நிரூபிக்க முடியும். இது எதுவுமே தெரியாத ஜோசியத்தில் கொஞ்சம் கற்றுக்கிறது, வாஸ்துவில் ஒரு பாட்டை கற்றுக்கிறது, இந்த மாந்திரீகத்தை கொஞ்சம் இந்த புத்தகத்தில் ரெட் புக்குன்னு வருது அதெல்லாம் எடுத்து நிறைய இந்த மாந்திரீகத்தை கொஞ்சம் கற்றுக்கிறது, இதெல்லாம் ஒரு மிக்சர் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது, ஒரு மிக்சரை கலக்கி அடிச்சு விட வேண்டியது. இதில் எல்லாம் குழம்பி என்ன பண்ணுறாங்கன்னா, வாஸ்து பார்க்க போனாலே வாஸ்துக்காரனை திட்டுற மாதிரி ஆயிடுது. இவன் வந்து பார்த்தான் சரியில்லை, அவன் வந்து பார்த்தான் சரியில்லை. அப்போ வாஸ்து எது உண்மை எது போயின்னு எல்லாம் குழப்பங்கள் ஆயிடுது. வாஸ்து அப்படிங்கிறது 100% வேலை செய்யும். வாஸ்து கிளியர் கட்டாக பார்க்கணும். வாஸ்துவில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது. நுணுக்கமான சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்குது. இப்போ வீட்டை வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக தான் இருக்கும். நம்ம உடம்பு வெளியிலேருந்து பார்க்க நல்லா தான் இருக்கும். உள்ளுக்குள்ளே என்ன வியாதி இருக்குன்னு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்து உள்ளே போய் பார்க்குறப்ப தான் உள்ளே என்னென்ன அறைகள் அமைப்பு எப்படி கொடுத்துருக்குறாங்க, எப்படி கட்டமைப்பில் இருக்குதோ அதற்கு தகுந்தாற்போல வேலை செய்யும். வாஸ்து அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல வீடு கட்டுறோம் அப்படின்னா பூமி பூஜை போடுறது தான். இப்போலாம் வந்து பூமி பூஜை போடும்போது முதல்ல நம்ம வீட்டில் எல்லாரும் பெரியவங்கலாம் பார்க்கறது அந்த கேலண்டர் எடுத்து வாஸ்து நாள் இந்த மாதத்துலேயோ இந்த வருடத்துலேயோ எங்கே இருக்குது, எத்தனை நாள் வருது அப்படிங்கிறத பார்ப்போம்.
அப்படிதான் இப்ப வரைக்குமே பூமி பூஜை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ம். அது சரியா தவறா சார்? சில பேர் வந்து நம்மளோட ஜாதகத்துக்குன்னு ஒரு வாஸ்து நாள் இருக்கும். ம். நம்மளோட ஜாதகத்துல இப்பதான் இந்த தசாபுக்தி ஆரம்பிக்கும், அதனால இந்த நேரத்துல தான் வந்து பூமி பூஜை போடணும் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ம். அதுல எது உண்மை சார்? இப்போது ஜாதகம் அப்படிங்கிறது நமக்கு சாதகமாக சொல்கிறது இந்த ஜாதகம். நமக்கு சாதகமாக சொல்லினா அந்த ஜோதிடர் சொன்னது சரியில்லைன்ட்டு வர்றவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆமா. இன்றைக்கி அதான் நடந்துகிட்ருக்கு. அப்போது இந்த வாஸ்துவுக்கும் இந்த ஜாதகத்துக்கும் தொடர்பு உண்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க பிறந்த நேரத்திற்கும் அந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் தொடர்பு இருக்குது. ம். மற்றபடிக்கு இவங்கள அதுவும் இதுவும் ஆட்சி செய்யுதா, ஆட்சி நடத்துமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 50% வேலை செய்யும். அப்போது அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம முழுசாக பண்ணணும், ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ம். ஜாதகத்தில் நேரங்காலம் பார்த்து தான் நல்ல நேரம் பார்த்து பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. எப்பெல்லாம் பஞ்சாங்கத்தில் எப்பெல்லாம் உங்களுக்கு முகூர்த்த நாள் வருதோ அது என்றைக்கு வேணாலும் பண்ணலாம். வாஸ்து நாள் அன்னைக்கு தான் பண்ணணும், வாஸ்து நாள் அன்னைக்கு செஞ்சால் தான் சிறப்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயுமே கிடையாது. இது வரைக்கும் அப்படி பண்ணவே முடியாது, பண்ணவும் இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாஸ்து பகவான் அப்படிங்கன்னா இந்த 10 செகண்டு 20 செகண்டு 2 நிமிஷம் 5 நிமிஷம் தான் அவர் கண் விழிப்பார், பிறண்டு படுப்பார், பார்ப்பார். இது எல்லாமே நடக்கும். இது உண்மை. அப்போது நீங்கள் இந்த ஒரு 5 நிமிஷத்தில் இதை செய்யணும்னா நம்ம எல்லாம் எடுத்து தண்ணி குடம், பூவு, பாலமரம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். கொத்தனார் வரமாட்டார், திடீர்னு வத்திப்பெட்டி மறந்துட்டு வந்துடுவான், சூடத்தை மறந்துட்டு வந்துடுவாங்க. இது போகிற இடத்துல கிட்டத்தட்ட 90% இடத்துல இதை நாங்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் இதுக்கு நடக்குது. அப்போது அந்த இடத்துல எப்படி நீங்கள் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் 5 நிமிஷத்தில் எப்படி பண்ண முடியும்? அப்போ அதெல்லாம் நீங்கள் கவலையே பட வேணாம், அதெல்லாம் பார்க்கவே வேண்டியதில்லை. என்றைக்கு முகூர்த்த நாள், முகூர்த்த நேரம், நல்ல ஓரைகளில் வீடு ஆரம்பித்தாலே சூப்பராக இருக்கும். உங்களோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க சார். அவங்க அடிக்கடிக்கு இந்த மூளை பாதிப்பு, வாஸ்துல இந்த பிரச்சனையால அடிக்கடிக்கு வராங்க அப்படின்னா, இந்த ஒரு பிரச்சனை தான் அப்படின்னா என்ன மூல பிரச்சனை, என்ன விஷயத்துக்காக வராங்க? இல்லை, பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லா பகுதியிலும் பாதிப்பு இருந்தால் தான் வாஸ்துக்காரரவே கூப்பிட்றாங்க. ஒன்று. ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லோரும் கூப்பிட்றதுக்கான காரணம் ஒன்று, பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டு கடன் பிரச்சனையாக இருந்தால் கூப்பிடுவாங்க. இல்லைன்னா திருமண தடைகள் இருக்குது அப்படின்னா கூப்பிடுவாங்க. 3, தொழில் பண்ணுறோம் அது லாஸு, அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக கூப்பிடுவாங்க. 4வது அந்த ஆரோக்கியம் அப்படிங்கிறதுக்கு போகிறாங்க. இப்போது நம்ம தொடர்ந்து என்ன சொல்கிறோன்னா, இந்த வாஸ்துவிற்கும் உங்களுடைய வீட்டிற்கும் தொடர்பு உண்டு, உங்களுடைய உடம்பிற்கும் வீட்டிற்கும் தொடர்பு உண்டு. அப்போது வீட்டில் எங்கெங்கள் இடத்துல எல்லாம் தவறான கட்டமைப்பில் இருக்குதோ, பாதிப்புகள் இருக்குதோ, அதை சரி செய்தால் உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் சரியாகும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். ஆனால் இந்த வாஸ்து பார்க்க கூப்பிட்றவங்க 90% பேர் ஆரோக்கியம் சரியாக இருக்கணும்னு கூப்பிட்றதே இல்லை. பணத்துக்காக தான் கூப்பிட்றாங்க. ஒன்லி மணி தான். அப்போது மணி அப்படிங்கிறதுல போகிறப்ப நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் நம்ம பணம் எவ்வளோ நாள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு இன்னும் வரல. ஆனால் உண்மையாகவே வாஸ்து அப்படிங்கிறதால பணத்தை இழுக்க முடியுமா சார்? இல்லை, வாஸ்து அப்படிங்கிறது மனம் தொடர்புடையது, பணம் தொடர்புடையது 100% கிடையாது. இப்போது வடக்கு அப்படிங்கிறவங்கள உங்களுடைய எண்ணங்கள், கிழக்கு அப்படிங்கிறது செயல்படுத்துறது, தெற்கு அப்படிங்கிறது உங்களுடைய குணம். ஓகேங்களா? இப்போ வடக்கு சரியாக இருந்தால் உங்கள் எண்ணங்கள் சரியாக இருக்கும் வீட்டுக்கு, கிழக்கு வீட்டுக்கு சரியாக இருந்தால் அதை ஈஸியாக செயல்படுத்தலாம். இப்போ வடகிழக்கு சரியாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய எண்ணங்களை சரிப்படுத்த முடியாது. அதனால தான் வடகிழக்கு படிக்கட்டோ, வடகிழக்கில் அடைபட்ட அமைப்போ, வடகிழக்கு பொதுச்சுவர் இருக்கிற வீடுகள் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அந்த வீட்டை விட்டு வெளியில் வரவே முடியாது. என்னென்னா அவங்க எண்ணத்தை செயல்படுத்த முடியாது, அதற்கான வாய்ப்பு ஏற்படாது. கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், நிறையா பிஸ்னஸ் எல்லாம் பணம் தேவையளவு பணம் இருக்குது, ஆனால் வீடு கட்ட முடியாது, அதற்கான எண்ணங்களை செயல்படுத்த முடியாது. அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய இடங்களில் பணத்தை வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்க பெரும்பாலும் நிறைய பெரிய வசதியானவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அடுத்த ஒரு பிஸ்னஸில் போட்டு டெவலப்பே பண்ண முடியாது. இதற்கு காரணம் என்ன? அந்த எண்ணங்களை செயல்படுத்த முடியாது. இந்த வாஸ்துங்கிறது எண்ணங்களை செயல்படுத்துறது தான்.
இதெல்லாம் பணம்லாம் கொடுக்காது, அதெல்லாம் சும்மா அடிச்சு விட்றது. ஆனா அப்புறம் எதுக்கு சார் வாஸ்து வந்து பணம் தராது அப்படின்னா அந்த குபேர மூலன்றது எதுக்கு சார்? இல்லை, குபேரனுக்கானது அப்படின்னு தான் சொல்கிறோம். குபேர மூலைன்னா பணம் வந்துடும்லாம் கிடையாது. ஓ. இப்போ ஈசானிய பகுதி சனி மூலை, வடகிழக்கு மூலை அப்படிங்கிறது பொதுவாகவே வரவுக்கானது. அதை கொண்டு போய் இருப்புக்கானது அப்படிங்கிறது நைருதி மூலை, கன்னி மூலை, குபேர மூலை அப்படிங்கிறோம். அப்ப அந்த மூலையால வீட்டுக்கு. காசு வராது. குபேர மூலையெல்லாம் ஒன்றும் காசு வராது. நீங்கள் இப்போ குபேர மூலையில் பணம் வைக்கக்கூடிய இடம், இதே குபேர மூலையில் ஒரு தலைவாசல் கொடுத்தீங்கன்னா, தெற்குலேயும் மேற்குலேயே வச்சிங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல பணம் வைக்கிற இடத்த வந்து பீரோவை திறந்து வச்சிட்டிங்கன்னா அந்த பணம் வந்து எடுத்து செலவு பண்ணிட்டு போயிடும். ஆமா. அப்போ குபேர மூலையில் தலைவாசல்கள் இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ பணம் வந்தாலும் மிச்சமாகாதுமோ. இவ்வளோதான். அதுக்காக நீங்கள் குபேர மூலை சரியாக இருந்தாலும் பணம் வராது. இப்போ எத்தனையோ வீடுகள் இருக்குது, ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது, தவறான வீடுகள் இருக்குது, கோடி கோடியாக பணம் வருதே. அப்போ வாஸ்துப்படி 100% இருந்தால் தான் பணம் வருமா? பணத்திற்கும் வாஸ்துவிற்கும் தொடர்பு இல்லை. பணத்திற்கும் உங்களுடைய எண்ணத்திற்கும் குணத்திற்கும் தான் தொடர்பு உண்டு. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணங்களை சரியாக வச்சுக்கணும். அப்போ நம்ம தொழில் செய்யணும். இப்போ ஒருத்தர் இருக்கார், படிச்சிருக்காரு, அவர் வந்து என்ன வேலை பார்க்கலாம், இன்றைக்கி காலைல வேலைக்கு போகணுமா வேண்டாமா, இன்றைக்கி போனால் பணம் வரும், இந்த தொழில் செஞ்சால் எனக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சா தானே அவர் வேலைக்கே போவார். அப்போ எண்ணங்களை சரிப்படுத்துறது தான் இந்த வாஸ்து. இப்போது கிழக்கு அடைப்பட்ட வீடுகளாக இருந்தால் பெரும்பாலும் அந்த வீட்டில் இருக்கிற ஆண்கள் வந்து பெரும்பாலும் வேலைக்கு போக மாட்டாங்க. அப்போது எண்ணங்கள் அப்படிங்கிறது அங்கே செயல்படாது. அவருக்கு எல்லாமே இருக்கும், தோணும், நான் போகணும், சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும் தோணும். ஆனால் சோம்பேறித்தனம் போக விடாது. அப்போ போக மாட்டாங்க. இதை நீங்கள் சிம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ ஒரு தென்கிழக்கு மூலை இருக்குது. தென்கிழக்கு மூலையில் ஒரு வெட்டுப்பட்ட அமைப்பு கொடுத்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 99% வீடுகள் இருக்கிற ஆண்கள் அப்படிங்கிறவங்க காமாக அமைதியாக இருப்பாங்க. ஏன்னா தென்கிழக்கு வெட்டுப்பட்ட அங்கே பெண் உச்சமாயிருவாங்க. அங்கே பெண்களுடைய வாய்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகுன்னா அந்த இடத்துல ஆண் அமைதியாகிடுவாங்க, இயற்கையாகவே ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இடங்களில் நீங்கள் எந்த வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் கூட வந்து அந்த பையனாக இருக்கட்டும், தலைவனாக இருக்கட்டும் அமைதியாக இருப்பாங்க, ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. அப்போ வாஸ்துல ஒவ்வொரு இடங்களையும் எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது. அதன்படி நம்ம சரியான முறையில் கட்டமைச்சோம்னா நம்மளுடைய ஆளுமை அப்படிங்கிறது பவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சார். பேச்சு, சொல், அதே மாதிரி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே தடங்கள் இல்லாமல் சூப்பராக செயல்படும். அப்போ தவறான கட்டமைப்பில் அதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கறதில்ல. அதனால நம்ம முடங்கிடுவோம். கண்டிப்பாக வாஸ்துவை பற்றி நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.